தண்ணி வேற கீழே போல. மிஷின் ஓட மாட்டேங்குது. எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணுவோம். அக்கா ஒரு டீ போடுங்க. ஹலோ, எலக்ட்ரிஷியன் மணி பேசுகிறேன், சொல்லுங்க. என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? புருஷனுக்கு ஃபோன் பண்ணல, நம்ம ஃபோன் பண்ணிட்டாங்களோ? ஹலோ, கேக்குதா இல்லையாங்க? மேம் கேட்குது மேம், சொல்லுங்கள் மேம். நான் என்ன டியூஷன் எடுக்கிறேன். என்ன இவ்வளோ கோவப்படுறாங்க? யாரா இருக்கும்? ஓ, அந்த மெங்கிள்ஸோட கஸ்டமர். அக்கா கேட்குதுக்கா, சொல்லுங்கக்கா. மெங்கல்ஸ் ரோடு பக்கம் ரீசெண்டாக வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணிட்டு போனீங்கல்ல, என்னக்கா பிரச்சனை? வாஷிங் மிஷினே பிரச்சனையாக தான் இருக்கு. இல்லைக்கா, நீ என்ன பிரச்சனை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் டூல்ஸ் எடுத்துகிட்டு வரேன், வேற ஒன்றும் இல்லை. தண்ணி ரொம்ப மெதுவாக வெளியே போகுது. தண்ணி சில நேரம் வெளியவே போக மாட்டேங்குது. அப்பப்போ துணியில் திட்டா ஒட்டுது. துணியில் அழுக்கு ஒழுங்காகவே போக மாட்டேங்குது. ட்ரையர் ஓடுறப்ப மிஷின் டப டபான்னு ஆடுது. சில நேரம் மிஷின் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது. ஆக மொத்தம் துணியை துவைச்ச மாதிரியே இல்லை. அக்கா, நீங்கள் சொல்கிற பிரச்சனைனா நீங்கள் பண்ணுற தப்புனால தான் அந்த பிரச்சனைலாம் வருது. துவைக்கிறப்ப நிறைய பேர் அந்த தப்பு தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் பண்ற தப்புனாலயா? ஆமாக்கா, ஃபில்ட்ரு, ட்ரம்மு, ட்ரைன் ஹோல்ஸு, ட்ரையரில் துணி போடுறப்ப ட்ரையர் கேப்பு, கேஜி, இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனை. தண்ணி வந்து சரியாகவே போக மாட்டேது, தேங்கி நிற்கிது, மிஷின் ஓடுறப்ப ஸ்டக் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தப்புனால தான். சரி, இப்போ நான் துவைக்கணும், இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? இருங்கக்கா, நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. சரி, உடனே வாங்க. துணியெல்லாம் போட்டபடி அப்படியே இருக்கு. அக்கா ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டுமா? துணியெல்லாம் அப்படியே கிடக்குன்னு சொல்கிறேன். இப்போ வரீங்களா இல்லையா? அக்கா மெங்கல் சொல்கிறேன்க்கா, இந்த உடனே வந்துடுறேன். அக்கா டீ கேன்சல்க்கா. அக்கா கொஞ்சம் அவசரம், இந்த டீ எப்படியே வச்சிருங்க, நான் வந்து குடிச்சிடுறேன். வச்சிருங்கக்கா. ஏங்கா, அதுக்குன்னு வர்ற வரைக்கும் துணியை கூடவா எடுக்காமல் இருப்பீங்க? துணி எடுத்துட்டிங்கன்னா சரி பண்ணிடுவேன். அக்கா, வாஷிங் மிஷினில் இந்த இடத்துல இருக்கும். இது பேர் வந்து ஃபில்டர். சில வாஷிங் மிஷினில் பை மாதிரி இருக்கும். இதை ஒரு தடவை கூட வெளியே எடுத்துருக்க மாட்டீங்களே? இருங்க, இதில் தான் நீங்கள் துணி துவைக்கிறீங்கல்ல, அந்த துணியோட அழுக்கு, அப்புறம் பாக்கெட்டில் ஏதாச்சும் இருந்தால் அது அப்படியே பாக்கெட்டில் இருந்துட்டாலும் நானும் ஒவ்வொரு டைமும் ஆர்வமாக பேண்ட் பாக்கெட்டில் பணம் இருக்குமான்னு பார்க்குறேன். டிக்கெட் தான் இருக்கும். சரி விடுக்கா, குடும்ப பெண்கள் ஏமாந்து போகிறதுல இது ஒரு விஷயம். அக்கா, அந்த மாதிரி பேப்பர்னு நிறையா விஷயம் இந்த ஃபில்டரில் போய்ட்டு தான் தங்கும். இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுகு இருக்குன்னு. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். இனி க்ளீன் பண்ணிடுங்க. அதான் நீங்களே க்ளீன் பண்ணிட்டீங்களா, அப்புறம் என்ன? நான் க்ளீன் பண்ணுறது இருக்கட்டும். இனிமேல் இந்த ஃபில்டரை மாதம் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்ல, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. அவசியம் க்ளீன் பண்ணுமா? இந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா துணியில் அழுக்கு ஒழுங்காகவே போகாது. அதே போல் இந்த கீழே ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு எல்லாமே அடைச்சிக்கும். இதனால தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, துணியில் வந்து திட்டாக ஒட்டுது, துணியில் வந்து அழுக்கு ஒழுங்காகவே போகணும்னு சொன்னீங்களே, அதெல்லாம் இதனால தான் வருது. சரி, அடுத்த பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அதை ஏன் கேக்குறீங்க? போன வாரம் என் மாமியா. அக்கா, உங்க குடும்ப பிரச்சனை கேட்கல, வாஷிங் மிஷின்ல என்ன பிரச்சனை? தண்ணி சில நேரம் மெதுவா வெளியே போகுது, சில நேரம் வெளியவே போக மாட்டேங்குது. இப்ப கூட பாருங்க அப்படியே இருக்கு தண்ணி. அட ஆமா அக்கா, நான் சர்வீஸ் போற முக்காவாசி வீட்டுல இந்த பிரச்சனை தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க சர்வீஸ் பண்ற எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. அக்கா, பிரச்சனை உள்ள வீட்டுக்கு தான் நான் சர்வீஸ் போறேன். இப்போ உங்க மிஷின்ல என்ன பிரச்சனைனா, ட்ரைன் ஹோல்ஸை க்ளீன் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதானக்கா ட்ரைன் ஹோல்ஸு, இது வழியாக தான் இங்கே ஊற்றுற தண்ணிலாம் வெளியே போகும். இதை பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை ரிமூவ் பண்ணிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பழைய ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். அப்படி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து இந்த மெதுவாக வெளியே போகிறது, தண்ணி வெளியே போகாமல் அப்படியே நிற்கிற பிரச்சனைலாம் வராது. இனி க்ளீன் பண்ணிடுங்க. அதான் நீங்களே க்ளீன் பண்ணிட்டீங்களே. அப்போ மாதம் நானே வந்து க்ளீன் பண்ணிட்டு போட்டுமா? நல்லதுனே, நீங்களே வந்து பண்ணிடுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தான்க்கா க்ளீன் பண்ணணும். ட்ரைன் ஹோல்ஸை க்ளீன் பண்ணால் விட்டிங்கன்னா தண்ணி வந்து மேலே இருந்துக்கிட்டே இருக்கும், கீழே போகாது. துவைச்ச தண்ணி, அதாவது அழுக்காக இருக்க தண்ணி உள்ளே இருந்துட்டு தான் நல்லாவா இருக்கும். ஓ, தண்ணி வெளியே போகாமல் இருந்ததுக்கு இதான் காரணமா? நான் கூட நீங்கள் ஃபிட் பண்ணதான் ஏதோ பிரச்சனைன்னு நினச்சேன். அடுத்த பிரச்சனையை சொல்லுங்க. அடுத்து இந்த ட்ரையர் வந்து ரொம்ப நாளாக நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. இப்போலாம் போட்டால் டபன்னு ஆடுது, நல்லா சவுண்டு கேட்குது. என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ துணியை 2-3 தடவை அலசி முடிச்சுட்டு எடுத்து ட்ரையரில் போடுவீங்கல்ல, எப்படி போடுவீங்க? அப்படியே எடுத்து போட வேண்டியதான்.
நிறைய பேர் பண்ணுற தப்பை தான் நீங்களும் பண்ணுறீங்க. அக்கா, துணி எடுத்து ட்ரையரில் அப்படியே போட்டுறக்கூடாது. ட்ரையரில் சமமாக போடணும். இப்போ நீங்கள் மொத்தமாக எடுத்து அப்படியே போகிறதுனால துணி வந்து ஒரு பக்கமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேப் இருந்துச்சு, இதோட சேர்ந்து நீங்கள் ட்ரையரை போட்டிங்க அப்படின்னா அந்த நேரம் தான் டப டப டபன்னு ஆடும். மிஷின்லேருந்து பயங்கரமாக சவுண்டு வரும். அப்புறம் கொஞ்ச நாளே மிஷின் ரிப்பேராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிஷியன் பண்ணி தான் நீங்கள் கூப்பிடணும், பார்த்துக்கோங்க. உங்களை கூப்பிடணுமா? வேணாம் வேணாம் வேணாம், நான் ட்ரையரில் இனிமேல் துணியை கரெக்டாக போட்டுடுறேன். சரி, இந்த ட்ரையரில் ஒரு கேப் ஒன்று கொடுத்துருப்பாங்களே, எங்கே அது? ஓட்டு ஓட்டி ஆக்குமே, அதுவா? எங்கக்கா அது? இந்த இருங்க வரேன். எங்கே போகிறாங்க? தானே? ஆமாக்கா, எங்கே இருந்துச்சு இது? உள்ள குழம்பு முடிச்சுங்க. குழம்பு முடி வச்சிருந்தீங்களா அக்கா? இது குழம்புலாம் முடி வைக்கக்கூடாதுக்கா. ட்ரையரில் துணியை போடுறப்ப நல்லா அமைக்கிட்டு இதை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரையர் போடணும். குழம்பு முடி வச்சிருந்தேன்னு சொல்கிறீங்க. யூஸ் பண்ணுங்க இனிமேல். சரி, அடுத்த பிரச்சனையை சொல்லுங்க. அடுத்து இந்த வாஷிங் மிஷின் பாதி நேரம் நல்லா சுத்துது, பாதி நேரம் சுத்தவே மாட்டேங்குது. துணியை போட்ட உடனே ஸ்டக் ஆகி நின்றுருக்குமே. ஆமா, ஒரு 4-5 துணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா சுற்றி இருக்குமே. ஆமாங்க. என்ன ஒரு வாரத்துக்கு 4 இடம் துவைப்பீங்களா? சேச்சே, துணியெல்லாம் மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் வாரத்துக்கு 2 டைம் துவைப்பேன். அதான் பிரச்சனை. அக்கா, வாஷிங் மிஷினில் 6.8 கிலோன்னு போட்டிருக்காங்களா, அதுக்காண்டி 6.8 கிலோ துணியை வந்து போட்டு துவைக்கக்கூடாது. எப்பயுமே வாஷிங் மிஷினில் போட்டிருக்க கிலோவை விட ஒரு 1 கிலோ கம்மியாக தான் போட்டு துவைக்கணும். ஏங்க, அதுக்குன்னு வீட்டில் என்ன வெயிட் மிஷினா இருக்கு, கரெக்டாக செக் பண்ணி போடுறதுக்கு? கரெக்டு தான்க்கா, வெயிட்லாம் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து அமுக்கி துணியை போட்டு வாஷிங் மிஷினில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் வாஷிங் மிஷின் ஸ்டக்காக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மேலே இருக்க துணியில் வந்து வாஷிங் மிஷின் சுற்றுறப்ப கீழே போகாது, ஒழுங்காகவே துவைக்காது. இதுவே துணியை கொஞ்சம் அளவாக போட்டிங்க அப்படின்னா மேலே இருக்க துணி கீழே போகும், கீழே இருக்க துணி மேலே போகும், அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கும். இதனால் வந்து துணி வந்து நல்லா துவைக்கும். வாஷிங் மிஷின் அது பாட்டுக்கு ஒன்று ஸ்டாக் ஆகாமல். இது வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் வந்து ஒரு 4 சேலை, ஒரு 3 பேண்ட்டு, 3 சட்டை போடுறப்ப மிஷின் வந்து ஸ்டக் ஆகாமல் அது பாட்டுக்கு சுற்றுது அப்படின்னா அதை வந்து ஒரு கணக்காக எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு துவைக்கணும். சரி, அடுத்த பிரச்சனையை சொல்லுங்கள். அவ்வளோதான் பிரச்சனை. அவ்வளோதானா? இப்போ ரைட்டு, பில்லை போட்டுருவோம். இந்த ஃபில்ட்ரு, ஹோல்ஸு, ட்ரைன் பைப்பு, ட்ரையரு 1200க்கா பில்லு. 1200. 1200 தர முடியாது, 200 ரூபா தரேன். ஏங்கா, மனசாட்சிலாம் பேசுகிற? 1200 எங்கே இருக்குது, 200 அங்கக்கா இருக்கு? ரெண்டுமே பீரோல தான் இருக்கு. இருங்க, போய் எடுத்து வரேன். ஊரில் இருக்க கஸ்டமர்லாம் விட்டுட்டு இங்கே வந்தேன் பாரு, ஏன் எனக்கு. இந்தாங்க 200 ரூபாவா? கரெக்டாக இருக்கா? கொடுத்தது 2 நோட்டு கரெக்டாக இருக்காமாவா? கரெக்டாக இருக்கு. அப்படியே அந்த ஃப்ரிட்ஜு எது 200 ரூபா வாங்கியிருக்கீங்கல்ல, அந்த ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்கு. அப்படியே கொஞ்சம் மிக்ஸி வேலை பார்த்துக்கிட்டு. அடா போக்கா, நீ வேற, நான் கிளம்புறேன்ப்பா. நீரில் நின்று துணி தோய்ப்பவன் இல்லையே வெளுக்குமா உடையடுக்கு.